Hi students, exercise 2.2 question number 2. 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா solve 1 by modulus of 2x minus 1 less than r and express a solution using the interval notation. அதாவது தீர்வு கண்டுபிடிச்சு அதை வந்து இன்டர்வல் நோட்டேஷனில் தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நம்ம ரெண்டு ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிட்டோம். ஸோ அதை மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா லெஸ் தென் ஆர்னா இதில் தீர்வு எப்படி எழுதுவோம் அப்படின்னா மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர், தட் இஸ் இன்டர்வல் எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஆர் கமா ஆர் நம்ம எழுதுவோம். ஓகே, அதே போல் இப்போ மைனஸ் ஆர் டு ஆர்னு எழுதுவோம் இந்த ஆன்சரை. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் அப்படிங்கும்போது இதனோட தீர்வு எப்படி எழுதுவோம்னா மைனஸ் ஆர் கிரேட்டர் தன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர்னு சொல்லுவோம். ஸோ இந்த தீர்வு வந்து இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இன்டர்வல் நோட்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸு இந்த எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் இல்லையா. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஒரு டைமு அண்ட் தென் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸு தென் எக்ஸு லெஸ் தென் மைனஸ் ஆர் தானே கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வல் நான் சேஞ்ச் பண்ணாமல் எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இன்டர்வல் எப்படி கொடுக்கணும் மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, இது வந்து மைனஸ் ஆர்னு வச்சுக்கலாம், இது வந்து ப்ளஸ் ஆர்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எக்ஸு கிரேட்டர் தன் ஆர், அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர்னு நம்ம இந்த பக்கம் குறிச்சிட்டு வருவோம். ஓகே, அடுத்து எக்ஸ் லெஸ் தென் ஆர், அப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன்டர்வலில் ஆர் அதாவது ஓப்பன் இன்டர்வல் தான், ஏன்னா அங்கே ஈக்குவல் டு இல்லாதனால எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதை வந்து ஆர் கமா இன்ஃபினிட்டின்னு எழுதுவோம். ஓகே, அடுத்தது இது எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஆர், அப்போ எக்ஸு லெஸ் தென் மைனஸ் ஆர்னா வந்து எக்ஸு வந்து மைனஸ் ஆரோட கம்மியானது. அப்போ இந்த பக்கம் நம்ம குறிச்சிட்டு போவோம், மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் குறிப்போம். அப்போ இந்த நான் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஆர்னு எழுதுவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம தீர்வை வந்து நமக்கு ரெண்டையும் யூனியன் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் ஆன்சர், அதனால தான் யூனியன் போடுறோம். ஸோ இதனுடைய தீர்வை எப்படி எழுதுவோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஆர், ஓகே, யூனியன் ஆர் கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ இதை தெரிஞ்சுட்டா போதுமானது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன கணக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா 1 by given என்ன அப்படின்னா 1 by modulus of 2x minus 1 less than 6. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பின்னத்தில் இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் நமக்கு தெரியணும், 2 இருக்குது 6 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பெருசுன்னு நம்ம சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 by 2 இது 1 by 6, அப்போ என்ன ஆகுனா இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஓகே, இப்படி திரும்பும். ஓகே, ஸோ அந்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் 2x minus 1 இங்கே 1 by 6ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த நம்ம சேஞ்ச் பண்ணது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன ஃபார்முலா மைனஸ் ஆர் கமா ஆர் இந்த இன்டர்வலை நம்ம சூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மைனஸ் 1 by 6 கிரேட்டர் தான் 2x minus 1 கிரேட்டர் தான் 1 by 6. ஓகே, இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ரிமூவ் பண்ணுறோம். அப்போ 1 ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆடிங் 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்னென்னா 1 minus 1 by 1 minus 6 கிரேட்டர் தான் இங்கே ஆட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, 2x minus 1 plus 1 கிரேட்டர் தான் 1 plus 1 by 6. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் போடுறோம். எல்சிஎம் போடுறது இங்கே என்ன இருக்குன்னா 6, இங்கே 6ல் 1 வச்சுன்னா 5 by 6 கிரேட்டர் தான் இங்கே 1 வந்து ரிமூவ் ஆயிரு, 2x மட்டும் இருக்குது கிரேட்டர் தான் இங்கே வந்து 6 எல்சிஎம் 6 + 1 7 இல்லையா, 7 மட்டும் கிடைக்கு. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு 2ஆல் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். 2 பக்கம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 1 by 2 5 by 6 கிரேட்டர் தான் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். 1 by 2 is 7 by 6. ஓகே, இப்போ வந்து நம்ம இது 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்குது அப்படின்னா -2 இங்கே 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குன்னா இங்கே 5 by 12 கிரேட்டர் தன் எக்ஸ் கிரேட்டர் தன் 7 by 12. ஓகே, 5 by 12 7 by 12 அது எக்ஸு
இது வந்து கிரேட்டர், இது வந்து லெஸ் தென் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்டர்வலில் ஒரு ரியல் லைன் குறித்து நம்ம போடும்போது நமக்கு ஆன்சர் நம்ம கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது எழுதிக்கிறோம். ஏதாவது எக்ஸ் வந்து லெஸ் தென் 5/12. ஓகே, த செகண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 7/12. இப்போ 5/12 நம்ம இங்கே குறிச்சுக்கிறோம். 5/12 இங்கே 7/12. ஓகே, இங்கே குறிக்கும்போது இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம தீர்வு படிச்சிட்டோம், அதை நம்ம எழுதி காட்டுறோம். ஸோ இங்கே வந்து 5/12 கம்மியானதுன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து கம்மியானதுன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த பக்கம் வரும். இப்போ இது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5/12 ஓப்பன் இன்டர்வல் தான். ஓகே, அதே போல் எக்ஸ் கிரேட்டர் தென் 7/12 கிரேட்டர் தென்னா இந்த பக்கம் போகும். ஓகே, இப்போ இது வரைக்கும். இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 7/12 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ நம்ம தீர்வை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதோட தீர்வை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இட் இஸ் சொல்யூஷன். ஓகே, x belongs to open interval of minus infinity comma 7/5/12 union 7/12 comma infinity. ஓகே, இது ரெண்டு சேர்த்து இருந்தால் தான் நமக்கு தேவையான தீர்வு கிடைக்கும். ஓகே, வந்து இதனுடைய தீர்வு யூனியன் இதனுடைய தீர்வு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னோம், டைரெக்டாக நம்ம எழுதலாம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை போட்டு காமிச்சிக்கிறேன். இது டைரெக்டாகவே நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சுன்னா எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிச்சுன்னா டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி இன்டர்வலோட எழுதிக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தடில் போடலாம். தென் அனதர் மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட்னு வச்சுக்கலாம். ஓகே, இது மெத்தட் 1. அந்த மெத்தட் 2, மெத்தட் 2ல் என்ன பண்ணலாம்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/mod of 2x minus 1 less than 6. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிபிரல் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும். 2x minus 1 greater than 1/6. இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாடுலஸுங்கிறனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னாவே என்ன பண்ணுவோம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னாவே வந்து ப்ளஸ் மைனஸ்க்கு ரெண்டுக்கு வாய்ப்பு தானே. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னாவே என்னது மைனஸ் எக்ஸும் வரும் ப்ளஸ் எக்ஸும் வரணுமா ஆல்ரெடி தெரியும். ஸோ அது வந்து ரெண்டாக நம்ம எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ ஓகே, மைனஸ் ஆஃப் 2x minus 1 greater than 1/6 ப்ளஸ் 2x ப்ளஸ் போட்டால் ஒன்று போராட்டி ஒன்று ப்ளஸ் 2x minus 1 greater than 1/6. ஸோ இது ரெண்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கணும், மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸால் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போ 2x minus 1 இங்கே மைனஸ் 1/6 ஆகு. இன்இக்வாலிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிரும். ஓகே, இப்படி இருக்கிறது என்ன சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இதனோட ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். 2x வேல்யூ என்னப்போ -1 அந்த பக்கம் அனுப்புகிறோம். இப்போ 2x less than -1/6 + 1. ஓகே, இது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இது 6 இப்போ 6ல் 1 போச்சுன்னா 5. அப்போ 5/6 இங்கே 2x. அப்போ எக்ஸ் மட்டும் வேணா இந்த ரெண்டாவது பக்கமும் மல்டிபிள் ஆயிரும். ஓகே, அப்போ 5/6 × 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் லெஸ் தென் 5/12ன்னு கிடைக்குது. ஓகே, அனதர் வந்து அதே மாதிரி போடுறோம். இது வந்து ப்ளஸ் 2xன்னு நம்ம எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே போட வேண்டியது. 2x - 1 greater than 1/6. அப்புறம் 2x இந்த 1 அந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ அனுப்புனா 1/6 ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் 1 ஆயிரும். அது மைனஸுங்கிறது ப்ளஸ் 1 ஆயிரும். இங்கே ரெண்டு ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும்போது எனக்குன்னா 6 + 1 7/6. இப்போ 2x greater than 7/6 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன 2 அந்த பக்கம் அனுப்புகிறோம், டிவைட் ஆயிரும் 1/2 × 7/6. அது 7/6 × 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸ் greater than 7/12ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ஆன்சர் நம்ம எப்படி அதே ரியல் லைனில் நம்ம அதே மாதிரி நம்ம குறிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி குறிக்கலாம். அப்போ வந்து இங்கே 5/12 இதே போல் இங்கே 7/12 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இப்போ வந்து எக்ஸ் வந்து 5/12ஓட கம்மியான வேலைன்னா இந்த பக்கம் அப்படியே இந்தலேருந்து அப்படியே இப்படி இந்த பக்கம் போயிடும். ஓகே, அப்போ இந்த இன்டர்வல் எப்படி எழுதுவோம்னா -∞, 5/12 நம்ம ஓப்பன் இன்டர்வல் எழுதுவோம். அதே போல் செகண்ட் பார்ட் இதுன்னா இது செகண்ட் வந்து இந்த இது அதாவது 7/12 எக்ஸ் வந்து 7/12 அதிகமானது அப்படின்னா இந்த பக்கம் அதிகமான வேல்யூ இப்படி போகும். அப்போ இந்த இன்டர்வல் எப்படி எழுதுனா 7/12,
இன் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுகிறோம், யூனியன் பண்ணி எழுதுகிறோம். அப்போ தேர்ஃபோர் நம்ம தேவையான தீர்வு சொல்யூஷன் என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5/12 ஓப்பன் டபுள் ஆஃப் யூனியன் 7/12 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ ரெண்டு மெத்தட் ரொம்ப எளிமையான மெத்தட் தான். ஃபார்முலா பயன்படுத்தி போட்டால் டைரெக்டாக போடலாம், அல்லது வந்து இந்த மாதிரி போட்டால் போடலாம். ரெண்டு ரொம்ப எளிமையான ஒரு சம் தான், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.